ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கே போய்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிட தான். ஆக்சுவலாக வந்து பீஸா கேட்டிருக்கோம், பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பர்கர். என்ன வாங்குறப்ப உனக்கு உனக்கு என்ன என்ன வேணும்? பீஸாவா? என்னோட பொண்ணு வந்து ரொம்ப நாளாக பீஸா கேட்டுட்டு இருந்தா. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருந்தா. கூட்டிகிட்டு போக டைமே இல்லை. இன்றைக்கி தான் ஃப்ரீ டைம் கிடச்சிச்சு. அதனால் வந்து நாங்கள் பீஸா சாப்பிட வந்திருக்கோம். அக்ஷரா வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கா. இது வரைக்கும் அவள் ஒரு டைம் கூட பீஸா சாப்பிட்டதே கிடையாது. அவள் வந்து வீட்டிலேருந்து போகும்போதே சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தாம்மா, நிறைய சீஸ் போட்டு கொடுக்க சொல்லுமா பீஸாவில் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால். அதே மாதிரி வந்து சீஸ் எல்லாம் நிறைய தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டும் நல்லா சூடாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இந்த பீட்சாலாம் பிடிக்கல. அதனால் வந்து நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் எனக்கு மறந்து போச்சு. இந்த பர்கர் மாதிரி வந்து 2 சைடுமே வந்து சிக்கன் வச்சுருக்காங்க. அந்த டைப்பில் ஒரு பர்கர் நான் ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்பி சிக்கன் பர்கர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாரு. எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பரவாயில்ல, டேஸ்ட்டும் நார்மலாக தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது சாப்பிட்டது பத்தலைன்னு சொல்லிட்டு பரோட்டா கடைக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் வந்து பரோட்டா சாப்பிடலை. என்னோடய பாப்பா நூல் பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா. இப்போ தான் நான் நூல் பரோட்டா ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதே. அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் பன் பரோட்டான்னு சொல்லி ஒரு பரோட்டா கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் டச்சுக்கு வந்து ஜூஸுக்கு குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போயிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபலூடா மட்டும் ஆர்டர் பண்ணலான்ட்டு ஒரு ஃபலூடா மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே சாப்பிட்டது வயிறு ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஃபலூடா உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், என்னோடய பசங்க வந்து என்ன சாப்பிடவே விடலை. எல்லோரும் சேர்ந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர்ற வழியில் பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு அனுப்புறதுக்கு என்ன யோசிச்சுட்டே வந்தப்போ மாம்பழம் வந்து தென்பட்டது கண்ணில். அப்படியே வந்து வர வழியில் மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வாங்கிட்டு